ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். அனைவருக்கும் அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஹாப்பி அனுமன் ஜெயந்தி. இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, பக்தின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? பக்தின்னா எப்படி இருக்கணும்? சிறந்த பக்தன் யார்? ராம பக்தன் ஆஞ்சநேயர் இல்லைங்களா? பக்தின்னா அனுமனை போல இருக்கணும் இல்லைங்களா? அப்போது இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பக்தி எப்படி இருக்கணும்னு பார்க்குறதே ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? பக்தின்னா அனுமனை போல, ராம பக்தன் அனுமனை போல இருக்க வேண்டும். இப்போது நாம் எப்படி இருக்கோம்? அதாவது பூனைக்குட்டி குட்டி போட்டுடுச்சின்னு வைங்களேன். அது என்ன பண்ணும்? அதான் பார்த்து எடுத்துகிட்டு போய் அடுத்த இடத்துல போட்டாதான், இல்லைன்னா அந்த குட்டி அப்படியே அந்த இடத்துலையே தான் கிடைக்கும். அதை அப்படி எப்படியோ ஒன்றுன்னு விட்டால் நாய் தூக்கிட்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண, பூனைக்குட்டி கம்முனே படுத்துட்ருக்கோம். தாயாக பார்த்து அதை வாயில் கவ்விட்டு போய் அடுத்த இடத்துல போட்டாதான், இல்லைன்னா இல்லை. இப்போ குரங்கு குட்டி என்ன பண்ணும்? பக்தியில் குரங்கு குட்டியாட்டம் இருக்கணும். குரங்கு குட்டி போட்டுடுச்சின்னு வைங்களேன். அந்த குட்டி அந்த குட்டி தான் அம்மாவை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். ஏன்னா அதனோட அம்மா என்ன சேட்டை பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா குட்டிக்கு. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்க்கு தாவும், இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவும். எப்படி தாவினாலும், எப்படி சேட்டை பண்ணும்போதும் நாம் விடாமல் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நல்லா கெட்டியாக அவங்க அம்மாவை பிடிச்சிக்கும். குட்டி தான் பிடிச்சிக்கும். அப்போது நாம் பக்தியில் எப்படி இருக்கணும்? அந்த குரங்கு குட்டியை போல பகவானை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம அப்படியா இருக்கும்? இல்லை, பூனைக்குட்டி பக்தியில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் பத்தாது இல்லை. அப்போது பக்தியில் எப்படி இருக்கணும்? அனுமனை போல இருக்க வேண்டும். அனுமனை பார்த்து நாம் கற்றுக்கணும் இல்லைங்களா? இப்போது பணமா குணமா அப்படின்னு பார்த்தா பகவான் எதை பார்ப்பாருன்னா குணத்தை தான் பார்ப்பார். இப்போ நல்லா தவம் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன். நல்லா தவம் பண்ணிட்டு இருக்கான், நல்லா வலிமை மிக்கவனாக இருக்கான்னு வைங்களேன். அவன்கிட்ட குணம் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. பகவான் நம்மளை நோக்கி வருவாதான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டார். இப்போது பணமும் குணமும் இருந்துச்சுன்னு வைங்களேன், பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். இப்போ ஒருத்தனுக்கு பக்தியே இல்லைன்னு வச்சுக்குவோம். பக்தியே இல்லைன்னா கூட அவன் மனசளவில் தூய்மையாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பகவான் அவனை தேடி வந்துடுவார். அந்த குணம்தான் வேணும். எல்லாமே நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது அந்த குணம் இருந்துச்சுன்னா போதும், பகவான் நம்மளை தேடின்னு வந்துடுவார். பணம் இருக்கா இல்லையா, கும்பிட்றோமா இல்லையானெல்லாம் பார்க்க மாட்டார். அந்த குணம் உள்ளதா, அந்த குணம் இருக்கிற இடத்துல பகவான் உட்காந்துக்குவார். இப்போ ஒருத்த நல்லாவே தவம் பண்ணிட்டு பணமும் வச்சுக்கிட்டு அவனுக்கு குணமே இல்லைன்னு வைங்களேன், பகவான் வருவாதான்னு கேட்டால் வரமாட்டார். இப்போ அருள் இருந்தால் பொருள் வந்துடும்னு சொல்கிறீங்க, பொருள் இருந்தால் அருள் வரணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தானம் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ பொருள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பகவான் அருள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. அது அவங்கவுங்க கர்ம வினைப்படி அவங்கவுங்களுக்கு அமையுது. அவங்கவுங்க வசதின்றது அவங்கவுங்க கர்ம வினைப்படி தான் அமையுது, அப்படியும் கிடையாது. அப்போ அவங்க பொருள் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாமே பகவானோட அருளில் வாழ்ந்துட்டுருக்காங்களன்னா அப்படியும் கிடையாது. எங்கே குணம் உள்ளதோ அந்த இடத்துல பகவான் உட்காந்துக்குவார். சரிங்களா? அப்போ நாம் எப்படி வாழணும்? பக்தியில் எப்படி இருக்கணும்? குரங்கு குட்டியை போல பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் அன்பாக நாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளை பல டெஸ்ட்டெல்லாம் வைப்பார். நம்ம எல்லா டெஸ்ட்டு வச்சாலும் அதுக்கெல்லாம் நாம் செய்யாமல் அதே பக்தியில் இருக்கமா அப்படின்னு பார்ப்பார். பார்த்துட்டு நாம் சும்மா கொஞ்சோண்டு இவ்வளோண்டு பக்தி வச்சுட்டு, அப்பா என் மேலே கருணையே காட்டலையாப்பா, கருணை காட்டுப்பா, கருணை காட்டுப்பான்னா முடியுமா?
இவ்வளோண்டு பக்தி எங்களுடைய இதெல்லாம் இல்லையா. அப்போ பக்தி வந்து நல்லா அதிகமாக அந்த ராமபக்தனாகிய அனுமனை போல பக்தி, அவன் பக்தின்றது அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்படி பக்தியிலையும் இருந்துட்டு குணமாகவும் இருந்துட்டோன்னு வைங்களேன், பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். கும்பிடலின்னா கூட குணமாக இருந்தால் போதும், பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போது இப்போ யூடியூப்பில் அனுப்பிவிட்டேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா? அதில் கிருஷ்ணன்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் போய் பலராமன் வந்து நான் போய் வந்து அனுமன் வந்து ஆஞ்சநேயன் என்ற அந்த குரங்கை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போதான் இல்லைங்களா, பலராமன் போதாது இல்லைங்களா. அங்கே போயிட்டு அப்போ வந்து போய் பார்த்தப்ப அனுமன் வந்து யோக நிஷ்டையில் உட்காந்துட்டுருக்கார். இவர் வந்து கணைச்ச உடனே சவுண்டு கேட்டுட்டு அனுமன் பார்க்குறார். அப்பயும் அவங்களோட நிஷ்டையை அவர் நிறுத்தலை, சுவாசம் மூலிமா நிஷ்டை ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நீதான் வந்து அனுமன் என்கின்ற குரங்கா அப்படின்னு கேட்குறார். அப்படி தெனாவிட்டா கேட்குறார். கேட்கும்போது ஆமாம், நான் வந்து ராமபக்தன், ஸ்ரீ ராமபக்தன் ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, நான் தான் பலராமன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்துச்சு. பாருங்க, என்னது ராமனா, அதுவும் பலராமனா, என்னோட ராமனை விட நீ ரொம்ப பலசாலியா, பலராமன் பேர் வச்சுருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே ஓங்கி பலான்னு ஒரு அறை விட்டால் பாருங்க, அப்படியே தலையெல்லாம் தெரியுதுன்னு சுற்றி அப்படியே நட்சத்திர கொட்டமெல்லாம் தலையில் தெரியுது அவங்களுக்கு. ஐயோ அப்பா அடியாதுன்னு அப்படியே கண்ணமே பழுத்து போச்சு. அப்போது ராமன் சொன்னால் என்னோட ஸ்ரீ ராமச்சந்திரன் மட்டும்தான் ராமன், நீ வந்து ராமன் பேருன்னு சொல்லிட்டுமே தெரியாது அப்படின்னு திட்டுறாரு. உடனே இங்கேருந்து ஓட்டங்கமாக வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து, அப்பா சாமி அது குரங்கிடமே இல்லை போலியே, என்ன அடியா இதுன்னு அப்படியே வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த குரங்கு அடித்த குரங்கு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படையை கூப்பிட்டுட்டு திரும்பவும் போகிறார் இல்லைங்களா. அங்கே போனால் எல்லா படையும் அப்படியே புரண்டு அடித்து போட்டுட்டு இவரையும் போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டார். அப்போ அப்படியே உடம்பெல்லாம் காயத்தோடு திரும்பி வந்து கிருஷ்ணன் முன்னாடி நின்றார். ஷோப்பா அடியாது முடியலையா சாமி அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார், நீ போய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கூப்பிட்டார் அப்படின்னு கூப்பிடு, வந்துடுவார் அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு அனுமன் கிட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உன்னை உங்களை கூப்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க உடனே எழுந்து கூடவே வந்துடுவார் இல்லைங்களா. அப்போது இந்த பக்தன்னா அனுமனை போல இருக்க வேண்டும். பக்தன் என்றால் அனுமன் பக்தியை போல இருக்க வேண்டும். இப்போது நாம் வந்து வந்து நம்மளோட குணத்தை வந்து நாம் மாற்றிக்கிட்டே வரணும். இப்போ குணன்றது கூட வந்து நாமளாக பார்த்து அதை வந்து இது பண்ணுறது இல்லைங்க, அது தானே அதனோட வேலையை அது மனம் பார்க்குது இல்லைங்களா. அப்போது நம் மனதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டே வர வேண்டும். அப்போது நம்மளோட மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணத்தை மாற்றிக்கிட்டே வரும்போது மட்டும்தான் பகவானை நம்ம பக்கம் இழுக்க முடியும். இப்போ என்ன பண்ணோம், இப்போ கொஞ்ச நேரம் ஒரு நாள் கம்மன் இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே தவமெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லவங்களாம் இருந்துட்டு திரும்ப யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள பற்றி இவங்கள பற்றியும் போய் பேசிகிட்டே இருந்துட்டா இந்த எண்ணெய் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், வேலைக்கே ஆகாது. எல்லா சித்திகளுமே கிடைக்கும், எல்லா மேஜிக்குமே எல்லா பவர்ஸுமே கிடைக்கும். ஆனால் அந்த மன தூய்மை இல்லைன்னு வைங்களேன், பகவான் வருவார்னு வரமாட்டார். பகவானோட ஆசீர்வாதம் அருள் கிடைக்குமான்னா கிடைக்காது இல்லை. அப்போது நம்மளுக்கு எது மெயின், நம்ம என்ன பவர் வேணும், மேஜிக் பண்ணணும், எல்லா சித்துக்களையும் கற்றுக்கணுன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை. இப்போ தியானம் பண்ணுறவங்க எல்லாமே எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நம்ம பகவானை அடையணும் அந்த நோக்கத்தை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ என்ன பண்ணணும், பகவான் சொல்கிறது வந்து நீ உன்னுடைய குணத்தை மாற்றிட்டேன்னா நான் வந்து அங்கே உட்காந்துக்குவேன். வெரி சிம்பிள். எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா அதுவே தீர்ந்து போச்சு, அதுலேயும் எல்லாமே அடங்கிடுது இல்லைங்களா.
அது எந்த கிளாஸ்லேயுமே எதுவுமே சொல்ல தேவையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து பகவான் வந்து உட்காந்துப்பார். அன்புக்கு நான் அடிமை, நீ எல்லாத்துக்கிட்டையுமே பாசமாக இருக்கும்போது அந்த இடத்துல நான் வந்து உட்காந்துக்குவேன் அப்படின்ற. அப்போது நாம் என்ன பண்ணணும், பகவான் என்ன சொன்னாரோ அதுபடி நம்மளோட குணத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நம்மளோட அந்த கர்ம வினைப்படி தான் அந்த மனமானது அதை வந்து தானே அதையெல்லாம் யோசிக்க வைக்குது இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய மனதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற்றிக்கணும். அப்போ மாற்றிக்கும் போது பகவான் பார்த்துட்டே இருக்காது, இல்லை உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கார் பகவான். அப்போது நம்ம மனதை நம்ம மாற்றிக்கும் போது பார்த்துட்டு அதுக்கு மார்க் கொடுத்துட்டே இருப்பார். அப்படியே இருந்துட்டு தூய்மையாக வெள்ளை வெள்ளை பேப்பராட்டம் அப்படியே வெள்ளை துணியாட்டம் அப்படியே எப்போ நம்ம மனதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ வந்து நம்ம கூப்பிடாமலேயே ஓடி வந்து உட்காந்துக்குவார். சரிங்களா? வெரி வெரி சிம்பிள். யாரையும் பார்த்து பராமப்படாத, யாரையும் பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காத. நீ வந்து அவங்க எங்கே போகிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் பார்க்காத. மற்றவங்களுக்காக நீ வாழாத, உனக்காக நீ வாழ் அப்படின்னு சொல்கிறார். அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு அதையே நாம் பண்ணணுமா? தேவையே இல்லை. நீ உனக்காக வாழ். நீ தெரிஞ்சுக்கிட்டியல்ல, எல்லாமே மாயை எப்படி நீ புரிஞ்சுக்கிட்டியல்ல. அப்போ உனக்கான வாழ்க்கையை நீ வாழ், மற்றவங்களுக்காக நீ வாழ வேணாம். நீ வந்து தூய மனதோடு இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்கிறேன் பகவான். அப்போது அதை ஃபாலோ பண்ணினாலே போதும், பகவானை ஈஸியாக நாம் நம்ம பக்கம் இழுத்துடலாம். சரிங்களா? பகவான் சொல்கிறதை ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழ்வோம், ஜெயிச்சு காட்டுவோம், வெற்றி நிச்சயம். பாய். இது முடிக்கும் கேட்டதுக்கு நன்றி.